பணவீக்கம் நமக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அல்ல, இது முழு உலகத்திற்கும் ஒரு சவாலாகும். எனவே வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள வேட்பாளரை தெரிவு செய்யுங்கள். எங்கள் கட்சியில் குற்றவாளி யாரும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தை அளித்தது. ஆனால் சமாஜ்வாடி கட்சி ஒரு மாவட்டம் ஒரு மாஃபியா என்று அளித்தது. காங்கிரஸ் கட்சி பூஜ்யமாக மாறிவிட்டது. இந்தியன் நேஷனல் இணையம் முழுமையாக கைவிடப்பட்டு விட்டது. மோடிஜி காரணமாக இந்தியாவின் உலக அந்தஸ்து முன்னேறியுள்ளது. இந்த பிஸியான நேரங்களில் நம்முடைய சேர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இன்று நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், அதுவும் ஒரு நாளைக்கு 3 முறை செல்கிறீர்கள் அல்லவா? கடவுளே, இந்த வெப்பத்தில் 41 டிகிரி வெப்பநிலை. 41. நாங்கள் இந்த வெப்பத்தில் பழகியவர்கள். ஏனெனில் நாங்கள் தொடர்ச்சியாக வயல்களில் இருக்கிறோம். நாங்கள் வயலில் 5 ஆண்டுகள் முழுவதும் வேலை செய்கிறோம். வெறும் தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல. நாங்கள் காலை 8 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரை நிலத்தில் இருக்கிறோம். நாங்கள் பலருடன், வாக்காளர்களுடன் சாலையோரமும் எங்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். மற்றும் ராஜபுத்திரர்கள் மட்டும் சிறிது கவலையில் உள்ளனர் என்று தோன்றுகிறது. தேர்தலுக்கு பின்னர் யோகி இருக்கலாம் என்று. அப்படிப்பட்ட நிலைமை எதுவும் இல்லை. எதிர்க்கட்சிகள் அப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்றன. அனைத்தும் சாதாரணமாக உள்ளன. அனைத்தும் நன்றாக நடைபெறுகின்றன. அது வெறும் வதந்தியா? எதிர்க்கட்சி இதை பரப்பியுள்ளது. இதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் உள்ளது. சிவராஜ் சௌஹான் தேர்தலை வென்றார் மற்றும் அவரிடம் பதவியை விட்டு செல்லுமாறு கேட்கப்பட்டார். அரசியல். நமது பொறுப்புகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. நான் 2004இல் ஒரு MP ஆக இருந்தேன். பின்னர் ராஜ்யசபாவில் சென்றேன். இப்போது ஒரு MLA ஆக உள்ளேன். இப்படிப்பட்ட பொறுப்புகளில் மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. 2019 இங்கு நீங்கள் சுமாராக 14 இடங்களை வென்றிருந்தீர்கள். அது பெரும்பான்மையை விட 5% குறைவாக இருந்தது. இந்த முறை அங்கு என்ன நடக்கப் போகிறது? அதாவது எதிர்க்கட்சி வேறு எதையாவது வேறுபட்டதாக செய்கிறதா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உத்தரப்பிரதேசத்தில் மாண்புமிகு பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் யோஜனா ஏழைகளை அடைந்துள்ளது. மோடியின் மீதான மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. 14 முதல் 22 வரையான தேர்தல்களில் அவை அனைத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தங்களின் வாக்கு சதவீதத்தை அதிகரித்துள்ளனர். அது மோடியின் காரணமாக மட்டுமே. ஏனெனில் மக்கள் பஞ்சாபில் தொடங்கி பின்னர் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உங்களிடம் வந்த விவசாயிகள் போராட்டம், அது எந்த விதமான தாக்கமும் உண்டாக்கியதா? எந்த விளைவும் இல்லை. இது விவசாயிகளின் போராட்டம் அல்ல, எதிர்க்கட்சியின் போராட்டம் இருந்தது. எதிர்க்கட்சி அதை முன்னெடுக்க முயற்சித்தது. ஆனால் அது வெற்றி பெறவில்லை. ஏனெனில் நமது தேர்தல் முடிவுகள் பொதுமக்கள் பிஜேபியுடன் இருப்பதை காட்டுகின்றன. மக்களுடைய உங்களுடைய அரசாங்கம் யோகி மற்றும் மோடி என்று கூறுகின்றனர். இந்த உத்தரப்பிரதேசத்தில் யார் பெரிய சக்தி, யோகி அல்லது மோடி? மோடி உலகில் மிகவும் பிரபலமான அரசியல்வாதி ஆவார். மேலும் மோடியின் காரணமாக இந்தியாவின் படிமம் முன்னோக்கி நகர்ந்துள்ளது. மேலும் கரீப் கல்யாண் யோஜனா பொதுமக்களை அடைந்துள்ளது. மோடியின் மீதான மக்களின் நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது. கடந்த தேர்தலில் புல்வாமாவால் உங்களுக்கு பெரும் ஊக்கம் கிடைத்தது. இந்த முறை புல்வாமா சம்பவம் இல்லை, எனவே தாக்கம் குறைந்துள்ளது. பாதிப்பு குறையவில்லை. எமது ஏழை நலத்திட்டங்கள் மக்கள் வரை சென்றுள்ளன. இப்போது நாம் 25 கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்துள்ளோம். எனவே வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்த மக்கள் இப்போது நினைக்கின்றனர் என்னென்ன? முழு நாட்டிலும் 80 கோடி மக்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 15 கோடி மக்களுக்கும் ரேஷன் கிடைக்கிறது. முன்னர் எவரும் இதை அளிக்க முடியவில்லை. ஏழை மக்கள் கவலைப்படுகின்றனர். ரிக்ஷாவை இழுக்கும் நபர் பகலில் இழுத்து அதே பணத்தில் இரவில் தங்கள் குழந்தைகளுக்கு உணவு வாங்குவார். இப்போது அவர்கள் உணவு குறித்து கவலைப்படுவதில்லை. எனவே முக்கிய பிரச்சனை என்ன? நமது ஏழை மக்கள் என்ன நினைக்கின்றனர்? அவர்களுக்கு உணவு மற்றும் உறைவிடம் பிரச்சனை தீர்ந்துவிட வேண்டும். எனவே அவர்கள் உணவு, வீடுகள், எரிவாயு இணைப்பு, இலவச மின்சார இணைப்பு, 5 லட்சம் வரை இலவச உத்தரவாதம் பெறுகின்றனர். மோடி அவர்கள் 70 வயது கொண்ட முதியோரை அடங்கியுள்ளனர். இது இந்தியாவில் நீண்ட ஆயுளின் உத்தரவாதமாகும். ஆயுஷ்மான் பாரத் கீழ். புல்வாமா போல அயோத்தி ஒரு தேர்தல் பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா?
அயோத்தி வேறு ஒரு விடயமாகும். அயோத்தி எங்கள் நம்பிக்கையின் தளமாகும். அயோத்தியில் உலகம் முழுக்க இருந்து வரும் மக்கள் தங்கள் தலைகளை சாய்த்து வணங்கி செல்கின்றனர். மேலும் ராம் மந்திர் கட்டுமானத்தின் பின்னர் இந்தியாவின் சூழல் மாறிவிட்டது. மக்கள் நம்புகின்றனர். பிஜேபி கூறியதை மோடிஜி செய்து முடித்தார். எங்கள் தேர்தல் அறிக்கைகளில் எப்போதும் ஒரு தீர்மானம் இருந்தது. பிஜேபி உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் ராம் மந்திர் கட்டுவோம், சட்டப்பிரிவு 370 நீக்குவோம் என்று கூறினோம். நாங்கள் மெதுவாக நமது தீர்மானத்தின் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளோம். மதத்தை அரசியல் விவகாரமாக்குவது அது நல்லதாக இல்லையே அல்லவா? இதை மதத்துடன் இணைக்காதீர்கள். இதை நம்பிக்கையுடனும் மக்களின் உணர்வுகளுடனும் இணையுங்கள். உங்கள் உணர்வுகளும் என் உணர்வுகளும் பொதுமக்களின் உணர்வுகளும் ஒன்றே. மக்கள் நம்புவது என்னவென்றால், பிரபு ராமலாலா அவர்கள் அயோத்தியில் பிறந்ததை காங்கிரஸ் ஆட்சியில் நிரூபிக்க வேண்டியிருந்தது. அடல்ஜி பற்றிய கதையை நான் கூறுவேன். அடல்ஜி இந்தோனேஷியாவுக்கு சென்றார். இந்தோனேசியா ஒரு முஸ்லிம் நாடு. அங்குள்ள கிராமங்களில் ராமலீலா நடத்தப்பட்டு வந்தது. அவர் உள்ளூர் தலைவர்களிடம் கேட்டார், இது ஒரு முஸ்லிம் நாடு, இங்கு ராமலீலா ஏன் நடத்தப்படுகிறது என்று. அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எங்கள் மதத்தை மாற்றினோம், வழிபாட்டு முறையை மாற்றினோம், ஆனால் எங்கள் முன்னோர்களை மாற்றவில்லை. ராம் அவர்களின் முன்னோர். ராம் எங்களின் பிறப்பிலிருந்து மரணம் வரை எங்கள் ஒவ்வொரு மூலையிலும் உள்ளார். நீங்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பற்றி பேசினீர்கள். மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது இதை நிறுத்தினார். ஏனெனில் மின்சாரத்தில் வீணாகும் அளவு உள்ளது. நாடு முழுவதும் மின்சாரத்தின் பற்றாக்குறை உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல, மேலும் மேலும் மாநிலங்களிலும் கூட. விவசாயிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளித்தோம் என்பது அவர்களின் நீர்ப்பாசன கட்டணத்தை நாங்கள் பூஜ்ஜியமாக்குவோம் என்பதாகும். நீர்ப்பாசன கட்டணத்தை நாங்கள் பூஜ்ஜியமாக்கிவிட்டோம். மேலும் நாங்கள் எங்கள் வாக்குறுதிகளை கடைபிடித்துள்ளோம். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது அவர்களுக்கு சரியான நேரத்தில் மின்சாரம் கிடைக்கவில்லை. அவர்களுக்காக நாங்கள் தனி மின் கோபுரங்களை அமைத்துள்ளோம். அனைத்து குழாய் கிணறுகளுக்கும் தனி மின்சார வரிசைகளை நாங்கள் நிறுவியுள்ளோம். அதில் அவர்களுக்கு பூஜ்ஜிய கட்டணம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் அதிக நீரை எடுக்கின்றனர் இல்லையா? அவர்களுடைய அதிகப்படியான நீரை என்ன செய்வார்கள்? விவசாயத்திற்கு தேவையான அளவு நீரை மட்டும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இவை அனைத்தும் ஏழைகளுக்காக அளித்திருப்பதாக கூறினீர்கள். ஆனால் மிகப்பெரிய விஷயம் வேலைவாய்ப்பாகும். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் வேலைவாய்ப்பு பிரச்சனை மிகவும் உள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அது குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? பிரதம மந்திரியின் உறுதிமொழி மற்றும் விருப்பம் இதுதான். நாம் மிஷன் ரோஜ்காரை நடத்துவோம் என்பது. மிஷன் ரோஜ்காரின் கீழ் இளைஞர்களுக்கு நேரடி அரசு வேலை கிடைக்கும். கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வழங்குவதில் மோடிஜி நாடு முழுவதும் வெற்றி பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 6,50,000 மக்களை அரசு வேலைக்கு அவர்களது புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தின் உதவியுடன் தெளிவு மற்றும் ஒளிமயமாக கொண்டு வந்துள்ளோம். 6,50,000 ஆம், 6,50,000. நான் முழு உத்தரப்பிரதேசத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு அரசு வேலை கிடைத்துள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனிச்சிறப்பு உள்ளது. நாம் அதை ஒரு மாவட்டம் ஒரு பொருள் என்று அழைக்கிறோம். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முறையில் லக்னோவில் சிக்கன் துணி, கசீத தொழில் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றுள்ளது. அலிகார் பூட்டுகள் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றுள்ளன. முராதாபாதின் பித்தளை தொழில் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றுள்ளது. அதேபோல் அம்ரோஹா நமது நாட்டில் ஒரு சிறிய மாவட்டம். அம்ரோஹாவின் மேளம் நமது கலாச்சாரத்தில் வாசிக்கும் ஒன்று உலகமெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ராம்பூர் கத்திக்காக அறியப்பட்டிருந்தாலும் இந்திய கட்சி ஆட்சியில் வயலினுக்காக அறியப்படுகின்றனர். வயலின் ராம்பூரில் இருந்து உலகமெங்கும் செல்கிறது. அதேபோல் சித்தார்த் நகர் என்ற ஒரு மாவட்டம் உள்ளது. சித்தார்த் நகரின் கருப்பு உப்புச்சோறு உலகமெங்கும் பிரசித்தி பெற்றுள்ளது. நாம் அதை பிராண்டும் செய்துள்ளோம். பிரயாக்ராஜின் கொய்யா நாடு முழுவதும் மற்றும் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனிச்சிறப்பு உள்ளது. எனவே ஒரு மாவட்டம் ஒரு பொருள் மூலம் அதை சந்தைப்படுத்தியுள்ளோம். மேலும் பதோஹி காலீனுக்கு நாம் இடம் மற்றும் நிதி வழங்கியுள்ளோம். இதன் மூலம் நேரடி வேலைவாய்ப்புடன் அவர்களை இணைத்து வெற்றி காண்பித்துள்ளோம். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் மூலம் கோடிக்கணக்கான மக்களை இணைத்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஒரு பிரச்சனை உள்ளது. நேற்று நாங்கள் வாரணாசி காட்டிற்கு சென்றபோது மக்கள் பணவீக்கம் மிகவும் உயர்ந்து விட்டதாக கூறினர். வழியில் ஒரு கடைக்காரர் ஒரு பெரிய ஷாப்பிங் மையம் அமைத்திருந்தார். ஆனால் அங்கு கடை வைக்க அவர் நம்மிடம் 30 லட்சம் ரூபாய் கேட்கிறார். முதலாவது. இரண்டாவது, ரிக்ஷா ஓட்டுநர் கூறினார்,
என்ன வித்தியாசம் அது உண்டாக்கும்? நான் 30 ரூபாய் கொடுத்தேன். இப்போது நான் 32 ரூபாய் கொடுக்கிறேன். 32 ரூபாய் நான் கொடுப்பேன். ஆனால் பணவீக்கம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏனெனில் இரவில் நான் 70 ரூபாய்க்கு ஒரு பானம் குடிப்பேன். அது ஒரு சிறிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இப்போது அது 74 ரூபாய் ஆகிவிட்டது. மக்களின் கொள்முதல் சக்தி அதிகரித்துள்ளது. மக்களின் வருமானம் உயர்ந்துள்ளது. பணவீக்கம் ஒரு பிரச்சனை ஆகும். பணவீக்கம் நமக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அல்ல, அது உலகம் முழுவதற்குமானது. ஆனால் பிஜேபி அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தி உள்ளது. நாங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைத்துள்ளோம். மக்கள் பணவீக்கத்தினால் அவதிப்பட வேண்டியிருக்காது என்பதற்காக நாங்கள் அரசு உதவியை வழங்கியுள்ளோம். பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் குறைந்து விடவில்லை. இந்திய அரசால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மற்றும் வரிஸ் நாங்கள் வரிகளை குறைத்துள்ளோம். மேலும் இரண்டாவது விஷயம் என்னவெனில், இதை பற்றி சிந்தியுங்கள். ஏழை மக்கள் தங்கள் சொந்த செலவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. இது அவர்கள் பணவீக்கத்தை பாதிக்கவில்லை. மேலும் இது உலகளாவிய பிரச்சனை, நம் பிரச்சனை அல்ல. ரஷ்ய உக்ரைன் போர் நடைபெறுகிறது. நீங்கள் பெட்ரோலிய பொருட்கள் பற்றி அறிவீர்கள். உலகம் போரில் இருக்கும்போது உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகரிக்கிறது. ஆனால் இந்தியாவில் மோடிஜி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியுள்ளார். கிறிஸ்தவர்களின் பைபிளில் ஒரு பழமொழி உள்ளது. மனிதன் அன்னத்தால் மட்டும் வாழ்வதில்லை, அவன் அன்னத்தால் மட்டுமே வாழ்வதில்லை. உதாரணமாக அரசியலில் பங்கேற்பது. மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த ஏழை மனிதன். நாங்கள் அவனை ஏழ்மையின் மேலே எடுத்து வந்துள்ளோம். இப்போது அவன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியும். இப்போது அந்த ஏழை மனிதன் முன்னேறுவதை பற்றி யோசிக்கிறான். நாங்கள் அவனை தினசரி கவலைகளிலிருந்து நீக்கிவிட்டோம். ஆனால் உங்கள் மாநிலத்தில் சுமார் 20% முஸ்லிம்கள் உள்ளனர். மேலும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட வழங்கவில்லை. நான் 2009 ராஜ்நாத் சிங்கிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? இது இன்னும் அதே கேள்வியா? இல்லை, அது அப்படி இல்லை. நாம் தேர்தலுக்கு செல்லும்போது வெற்றி அடிப்படையை நாம் பார்க்கிறோம். வெற்றியாளரை நாம் வேட்பாளராக நியமிக்கிறோம். மேலும் நாம் பார்க்கும் குழுவை அவர்களை வேட்பாளராக நியமிக்கிறோம். ஆனால் குற்றவாளிகளை அல்ல. நாம் ஒரு கொள்கையை தெளிவும் பாரபட்சமின்மையும் கொண்டு முடிவு செய்துள்ளோம். அது சாதாரண மக்களின் பங்கேற்பு ஆகும். எங்கள் கட்சியில் குற்றவாளிகள் இல்லை. மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவெனில், நாம் வெற்றி பெறும்போது சாதாரண மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நாம் அளிக்கும் அதே அதிகாரத்தை நாம் வழங்குகிறோம். நாம் அனைவரையும் ஒன்றாக கொண்டு செல்கிறோம். மக்கள் மாயாவதியை பிஜேபி 2 என்று கூறுகின்றனர். அது சரியானதா? அவர்களின் டிக்கெட் விநியோகத்தை நீங்கள் பார்த்தால் அவர்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கின்றனர் என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த அரசியல் கட்சியை பற்றியும் பேசுவது சரியல்ல. பலர் கூறுவதாவது பிஜேபி அரசு 90% அரசு என்று. சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளில் 90% எதிர்க்கட்சிகள் மீதுதான் இருக்கின்றன. சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகியவற்றின் சட்டங்களை நாங்கள் உருவாக்கவில்லை. எனினும் 90% பேர் எதிர்க்கட்சிக்கு எதிராக உள்ளனர். இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? அவை 50 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை சுதந்திர ஏஜென்சிகளாகும். தங்கள் பணிகளை அவை ஆற்றுகின்றன. அவங்க சுதந்திரமானவர்களா? அவை சுதந்திர ஏஜென்சிகள். அவற்றுக்கு உத்தரப்பிரதேசத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் பிரச்சாரத்துக்கு வெளியே சென்றால் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் என்ன? நீங்கள் எதை முதல்ல சமாளிக்க வேண்டும்? உண்மையாகவே கூறுங்கள். ஒரே ஒரு பெரிய சிக்கல். நாங்கள் பொதுமக்களிடம் செல்லும்போது மக்கள் எங்கள் கொள்கைகளை பாராட்டுகின்றனர். ராம் மந்திர் கோவிலுக்காக மக்கள் கைதட்டுகின்றனர். சட்டப்பிரிவு 370க்காக மக்கள் கைதட்டுகின்றனர். யாரும் கூட நினைக்க முடியாது நாம் சட்டப்பிரிவு 370 முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று. மக்கள் பிஜேபியுடன் உள்ளனர். மக்கள் மோடியுடன் உள்ளனர். மோடி இந்தியாவுடன் உலகளாவிய கூட்டணி அமைக்க செய்த விதம். ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் உள்ளன. இந்தியாவின் 24,000 குழந்தைகள் அங்கு சிக்கிக் கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பல குழந்தைகள் உள்ளனர். அவர்களை பத்திரமாக மீண்டும் கொண்டு வருவது, திரங்கா கொடியுடன் நடந்து செல்வது மோடியின் அரசாங்கத்தில் மட்டுமே சாத்தியம். பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதி முகாம்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டன என்பது மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நாங்கள் அவர்களின் பிரச்சனைகளை மெதுவாக தீர்க்கிறோம். மக்களின் கோரிக்கைகளின்படி உள்ளூர் தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாம் தெருக்களுக்கு செல்லும்போது சிலர் சாலைகளுக்கும் குடிநீர் பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை கோருகின்றனர். இதை பற்றி சிந்திக்கவும். ஜல் ஜீவன் மிஷனில் கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு தொட்டிகள் மூலம் தண்ணீர் சென்றடைகிறது. டெல்லி மற்றும் லக்னோவில்
ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குளியலறையிலும் தொட்டி நீர் இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்க முடியும். இப்போது ஒவ்வொரு கிராமத்திலும் தொட்டி நீர் உள்ளது, ஒவ்வொரு வீட்டிலும் தொட்டி நீர் உள்ளது. இதை வெறுமனே சிந்திக்க முடியும். இதை நிஜமாக்குவது எளிதான காரியமல்ல. ஆனால் மோடி இதை செய்துவிட்டார். புண்டேல்கண்ட் மற்றும் பிந்தாச்சலில் 2017க்கு முன்னர் அவர்கள் ரயில் மூலம் குடிநீர் ஆர்டர் செய்து கொண்டிருந்தனர். இப்போது அவர்களிடம் தொட்டி நீர் உள்ளது. என்ன பிரச்சனை? பிஜேபி 370 இடங்களை வெல்ல விரும்பினால் உத்தரப்பிரதேசம் பெரும் பங்களிப்பு செய்ய வேண்டும். உங்களிடம் கூட்டணிகளுடன் 62 இடங்கள் உள்ளன. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் என்பது இடங்களை பெறுவோம். எங்களிடம் 66 இடங்கள் உள்ளன. 2 துணை தேர்தல்களில் அஜம்கர் மற்றும் ராம்பூரில் நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்களிடம் 66 இடங்கள் உள்ளன. நாங்கள் என்பது இடங்களை பெறுவோம். பிஜேபி மற்றும் மோடி அலை உள்ளது. மக்கள் பிஜேபியை நம்புகின்றனர். மறுபுறம் இந்திய சோஷலிஸ்டுகள் தோல்வியுற்றனர். முதல் கட்ட தேர்தல்கள் முடிந்துவிட்டன. அவர்கள் ஏன் எந்த பேரணியிலும் சேரவில்லை? ஏனெனில் அவர்களிடம் பொதுமக்கள் இல்லை. ஒரு பேரணியை கூட நடத்த முடியவில்லை. ஒரு பேரணியும் இல்லை. அவர்கள் நடத்தியது வெறும் செய்தியாளர் மாநாடுகள் மட்டுமே. ஆனால் ஒன்று எனக்கு சொல்லுங்கள், உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வலிமையாக உள்ளது, உங்களிடம் இரட்டை ஆட்சி உள்ளது. அப்போது ஏன் நீங்கள் கூட்டணி கட்சிகளை எடுத்தீர்கள்? ஆர்எல்டி உங்களுடன் இல்லையே? அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நாம் பெரிய சிந்தனை செய்தால், பெரிய எண்ணம் வைத்தால், மோடியின் வாக்குறுதி என்பது வளர்ச்சி பெற்ற இந்தியாவை நோக்கியது. அதில் சேர அரசியல் கட்சிகளும் சமூக சேவகர்களும் பிஜேபியில் இணைந்து வருகின்றனர். மக்கள் நம்புகின்றனர் மோடி இந்தியாவை ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக முன்னெடுத்து செல்கிறார் என்று. இதை பற்றி சிந்தியுங்கள். மோடியின் முதல் அரசாங்கம் மக்களுக்கு உறுதிமொழி அனுப்பியது. நாங்கள் மோடியின் உறுதிமொழி வாகனத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பினோம். இது சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக நடந்துள்ளது. அந்த மோடியின் உறுதிமொழி வாகனம் ஒவ்வொரு கிராமத்திற்கும், நகரத்திற்கும், ஒவ்வொரு வார்டுக்கும், ஒவ்வொரு பூத்திற்கும் சென்றுள்ளது. நாங்கள் பயனடைந்தவர்களை மதித்தோம். மக்கள் மோடியின் திட்டங்கள் பற்றி தகவல் பெற்றனர். மோடியின் உறுதிமொழியில் பயனடைய முடியாதவர்களுக்கு அங்கேயே நாங்கள் அவர்களின் படிவத்தை நிரப்பி மாலை அணிவித்தோம் மற்றும் அவர்களை பிரதான ஓட்டத்தில் இணைத்தோம். மக்கள் மோடியை நம்புகின்றனர். கட்சிகளும் கூட நம்புகின்றன மோடி வளர்ச்சி பெற்ற இந்தியாவின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்று. உத்தரப்பிரதேசம் பற்றியே கூறுவோம். உத்தரப்பிரதேசத்தில் 90% புல்டோசர்கள் முஸ்லிம் வீடுகளுக்கும் 10% மற்றவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறுகின்றனர். இரட்டை இயந்திர அரசாங்கம் இரட்டை புல்டோசர் போன்று உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். நான் இதை தெளிவுபடுத்துவேன். அனைத்து கெட்ட கூறுகளும் அவை யாவையும், ஆனால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் இல்லை. நீங்களுடைய மாஃபியா பட்டியலை பார்த்தால் அந்த பட்டியலில் உள்ளவை என்னவென்றால், உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அரசாங்கம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தயாரிப்பையும், சமாஜ்வாடி அரசாங்கம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாஃபியாவையும் அளித்தது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து அந்த மாஃபியாக்களை நாங்கள் வெளியேற்ற வேண்டியிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மாஃபியா குழுக்களின் பட்டியல் எதுவும் இல்லை. நடைபெற்ற சம்பவங்களில் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம். பணக்காரர் அல்லது ஏழை என்று நாங்கள் பார்க்கவில்லை. குற்றம் செய்தவர் யாராயினும் நாங்கள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கினோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு உத்தரப்பிரதேசம் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. நீதிமன்றம் மூலம் தண்டனை பெறுவதில் எத்தனை குற்றவாளிகளுக்கு சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன? வழக்கு நடைபெறும் திரு பாலியனுக்கு அவர்கள் யார்? அவர்களின் பெயர்களை எனக்கு சொல்லுங்கள். சஞ்சீவ் பாலியன். இல்லை, சஞ்சீவ் பாலியன் ஒரு அரசியல் தலைவர். அரசியல் தலைவர் மீது வழக்கு தொடர முடியும். கொலை, கொள்ளை இவை அனைத்தும் குற்றவியல் வழக்குகள். போராட்டங்கள், அரசு வேலைகளை தடுப்பது இவை குற்றவியல் வழக்குகள் அல்ல. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொழில்துறை இருப்பதாக கூறினீர்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து தொழில்துறைகளும் பழையவை. புதியதாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது வருடங்களாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் எங்களுடைய பழைய தொழில்துறையை அங்கீகரித்தோம். அதற்கு ஒரு மேடையை அளித்தோம். மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங் செய்தோம். உத்தரப்பிரதேசத்தின் விஷயத்தில் அது உலகின் மிகப்பெரிய மொபைல் தொழிற்சாலை ஆகும். உலகின் மிகப்பெரிய மொபைல் தொழிற்சாலை. சாம்சங்,
உலகின் மிகப்பெரிய மொபைல் உற்பத்தியாளரின் திரைகள் உத்தரப்பிரதேசத்தில் தயாரிக்கப்படுகின்றன. நாங்கள் புண்டேல்கண்டில் பாதுகாப்பு வழித்தடத்தை கொண்டு வந்தோம். லக்னோவில் பிரமோஸ் ஏவுகணையை தயாரிக்கிறோம். உலகளாவிய முதலீட்டாளர் உச்சி மாநாட்டில் லட்சங்களில் திட்டங்களை ஒப்பந்தம் செய்து அதற்கு நிலம் வழங்கினோம். மோடி அவர்கள் பூமி பூஜை நிகழ்ச்சியை அளித்துள்ளார். கடைசி கேள்வி, இந்த தேர்தலில் உண்மையாக உங்கள் முக்கிய எதிர்க்கட்சி யார்? அது அகிலேஷ் யாதவா, பிரியங்கா காந்தியா, ராகுல் காந்தியா? முக்கிய எதிர்க்கட்சி யார்? ஒரு நபரின் பெயரை மட்டும் கூறுங்கள். அவர்கள் போராட முடியாது. மக்கள் அவர்களை நிராகரித்துள்ளனர். மக்கள் அகிலேஷ் யாதவை நிராகரித்துள்ளனர். அவர் குண்டர்களையும் மாஃபியா கும்பலையும் பயன்படுத்தி வந்தார். மக்கள் இப்போது அவரது உண்மையை அறிந்துவிட்டனர். காங்கிரஸ் கட்சி பூஜ்ஜியமாக மாறிவிட்டது. மக்கள் யூபிஏ முதல் மற்றும் இரண்டாவது ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஊழலை மறந்துவிடவில்லை. மக்கள் ஊழலில் மூழ்கிய காங்கிரஸ் கட்சியை மறந்துவிடவில்லை. நான் கூறுவது என்னவென்றால், உத்தரப்பிரதேச மக்கள் சமாஜ்வாடி கட்சி மற்றும் INDIA கூட்டணியை நிராகரித்துள்ளனர் என்பதே. நீங்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. மிகவும் நன்றி. நன்றி. Much. Thank you.